சென்னையில பெருமழை பெய்யற காலங்கள்ல எப்பவுமே மழைநீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும். மழைக்காலத்துல திருவொற்றியூர் தொகுதியில மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிறது ராஜாஜி நகர், கார்கில் நகர் பகுதிகள் தான். இங்க பெய்யற மழை நீர் பம்பிங் ஸ்டேஷன் வழியா பக்கிங்கம் கெனால்ல செலுத்தப்பட்டு வந்தாலும் புழல் மற்றும் செம்பரம்பாக்கத்துல இருந்து உபரி நீர் திறந்து விடப்படும் போது நீர்மட்டத்தோட அளவு உயர்ந்திருக்கும். அதனால குடியிருப்பு பகுதிகளில் இருக்கிற மழை தண்ணியை வெளியே அனுப்ப முடியாது. இதனால பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்பட்டு வந்துச்சு. ஆனா 2021 திராவிட மாடல் அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரா KP சங்கரை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் விதமா நடவடிக்கை எடுக்கணும்னு சட்டமன்றத்துல கோரிக்கை வச்சிருந்தாரு. அதன் அடிப்படையில 10 கோடி ரூபாய் செலவுல கார்கில் நகர் குளம் கட்டப்பட்டிருக்கு. இந்த குளத்துடைய கொள்ளளவு 1,75,000 லிட்டர். ராஜாஜி நகர், கார்கில் நகர் மட்டும் இல்லாம கலைஞர் நகர், ராதாகிருஷ்ணன் நகர், சிவசக்தி நகர் என சுத்தி இருக்கிற பல இடங்கள்ல பெய்யற மழை நீரை இந்த குளத்துக்கு வந்தடையும் விதமா வழித்தடம் அமைச்சிருக்காங்க. இந்த குளத்துல முழு கொள்ளளவும் எட்டிய பின்புதான் பக்கிங்கம் கெனால்ல விடுறாங்க. இந்த குளம் இங்க வசிக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய தீர்வுனே சொல்லலாம். இதுல குறிப்பா இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். காலங்காலமா ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க, பெய்யற மழை தண்ணி எல்லாம் கடல்ல போய் வீணா கலக்குதுன்னு. ஆனா இன்னைக்கு இந்த குளத்துல மட்டும் 1,75,000 லிட்டர் கொள்ளளவு இருக்கு. இவ்வளவு மழை நீரும் இந்த குளத்துல சேகரிக்கப்படுது. இதனால சுத்தி இருக்கிற குடியிருப்பு இடங்கள்லயும் நீர்மட்டம் கணிசமா உயர்ந்திருக்கு. இத நிச்சயமா திராவிட மாடல் அரசினுடைய சாதனைனே சொல்லலாம்.